ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சமோசா சீட் நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சமோசா சீட்டை உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோலுக்கும் யூஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. நீங்கள் இன்றைக்கு தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சமோசா சீட் செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா ஹீட்டான ஆயில் 2 டேபிள் ஸ்பூனு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். நான் ஃபஸ்ட்டுக்கு தாய்ச்சல் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் இந்த மால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சரியாக 1 கப் கோதுமாக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது சரியாக வரும். அடுத்தது இதில் நார்மல் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட்டோட ஹீட் பண்ண சொட்டி கொஞ்சம் சூடாகிக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது கையால் வாட்டர் ஆட் பண்ண குளிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கையால் நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டோ நீங்கள் மிச்சம் சாஃப்டாக நீட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இறுக்கமாக தான் நீக்கணும். அப்போ தான் சம்சா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இது கொஞ்சம் காயாக மீக்கிறதுக்காக வேண்டி இதில் ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு அப்படியே வெப்சீட்டால் நான் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை வச்சுக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட வெப்சீட் இல்லாட்டி ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ சரியாக 10 மினிட்ஸ் ஆகிட்டுது. இதை அப்படியே நான் எடுத்துகிட்டு எப்படி சமோசாக்கு சீட் தட்டுறதுன்னு பார்ப்போம். நான் இதை சரியாக 12 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு இன்னும் நிறைய புதிய புதிய வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி விட்டதுக்கு அப்புறமா இதில் நான் கோதுமை எடுத்துக்கிறேன். இதில் ஆயில் எடுத்துக்கிறேன். இது சரியாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலிக்கும். இது இந்த ரொட்டியில் அப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் எல்லா ரொட்டிக்குமே எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலே போதுமாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் லேயரில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அடுத்தது கோதுமாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு செகண்ட் லேயரை வச்சுக்கிறேன். அதுலேயும் ஆயிலை இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அடுத்தது கோதுமாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேர்ட் லேயரை வச்சுக்கோங்க. தேர்ட் லேயர் வச்சதுக்கு அப்புறமா கோதுமை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இதில் சரியாக 3 பீஸ் வச்சு தான் செஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் சம்டைம் எக்ஸ்ட்ரா வச்சு செஞ்சீங்கன்னா தவாவில் போட்டு சுட்டுட்டு இதை கலட்ட கொள்ளைக்கு சம்டைம் கலட்டுறதுக்கு கஷ்டமாயிக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் 3 பீசஸாக வச்சு செஞ்சு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி 3 பீசஸாக வச்சு எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறமா அடுத்து நாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி விட்டுக்குவோம். உங்களுக்கு நான் இதை கையில் போட்டு காட்டக்குள்ளிக்கே விளங்கும் எந்த அளவுக்கு நான் இதை தட்டிக்கிறேன். இதே சைஸுக்கு நீங்களும் தட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்குவோம். தவாவில் ரொட்டியை வைக்கிறதுக்கு போது ஃபஸ்ட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு அடுத்தது ரொட்டி இதில் வச்சுக்கோங்க.
நீங்கள் இந்த ரொட்டியை போட்டதுமே மிச்ச நேரம் வேக வைக்க தேவையில்லை. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகக்கொள்ளக்கே 2 பக்கமும் ஒரு 1 மினிட்க்கு ஒருக்கா டக்குன்னு பெரட்டி போட்டுட்டு அப்படியே நீங்கள் எடுத்துடுங்க. மிச்ச நேரம் இதை வேக வச்சிங்கன்னா இது முருகிச்சிட சமோசா செய்யக்கொள்ளக்கே உடஞ்ச மாக்கி வந்துடும். உங்களுக்கு இது 1 மினிட்க்கு ஒருக்கா பெரட்டி போட தேவையில்லை. அந்த 1 மினிட்குள்ளேயே நீங்கள் 2 பக்கமும் டக்குன்னு பெரட்டி போட்டுட்டு டக்குன்னு வெளியே எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த சூட்டோடைய வந்து நீங்கள் இதை கலட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் இதை நடுவுலேருந்து இந்த ரொட்டியை மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த ரொட்டியை தான் நீங்கள் மிச்ச நேரம் வேக வச்சிடாதீங்க. இது ஒரு 1 மினிட்டும் இல்லை, அதுக்குள்ளேயே டக்குன்னு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போட்டதுமே டக்குன்னு எடுத்துடுங்க. இப்போ நான் எல்லா சீட்ஸையும் செஞ்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்த இதில் கறி எப்படி ஃபில் பண்ணி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கோதுமால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட்டாக வரதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்கு செய்கிறனால இந்த சீட்ஸுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி கறி வச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்ப்ரிங் ரோலுக்கு எப்படி கறி வச்சுட்டு ரோல் பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் இந்த சிக்கன் கறி எப்படி செஞ்சேன்னு நான் வீடியோ கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன். அப்படி அப்லோட் பண்ணினேன்றால் நான் மேலுக்கு பெல் ஐக்கானில் லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோலேயே நான் சிக்கன் கறியோட ரெசிபியும் தந்தேன்றால் இந்த வீடியோ நல்லா லாங்காக போகும். அதுக்காக வேண்டி தான் நான் வேறே அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த கோதுமாவை இதில் அப்ளை பண்ணிட்டு இதை கொஞ்சம் இந்த மாதிரி டைட் ஆக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே விளங்க இது நல்ல கணக்கான சைஸுக்கு வந்துக்குது. இது மிச்சம் பெருசும் இல்லை, மீடியம் சைஸுக்கு இருந்துச்சு. அடுத்தது சமோசாக்கு எப்படி மடிக்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த ஒன்றுலே வந்து எங்களுக்கு 2 சமோசா செய்யலும். ஃபஸ்ட்டுக்கு இந்த கோனர் ஷேப் எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த நடுவில் வந்து எடபுள் அமைக்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுத்ததாக இந்த மடித்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக இந்த கோதுமாவை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதில் கோன் ஷேப் எடுத்ததுக்கு அப்புறமா இதில் கறியை வச்சுட்டு அடுத்ததாக கோதுமாவை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க கொலைக்கு விளங்கும் மடிக்க கொலைக்கு வார அந்த லைனை நான் இதை சரியாக நடுவில் எடுத்திக்கிறேன். இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. சம்டைம் உங்களுக்கு இந்த சமோசாவில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த கீழேக்கு ரவுண்ட் ஷேப் ஒழுங்காக வராட்டி உங்களுக்கு சிசரால் கட் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்படி ஷேப்பாக நல்லா கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாயிக்கும் சமோசா. எல்லா சமோசாவும் செஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே நல்ல ஹீட்டான ஆயிலில் போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணக்குள்ளக்கி சும்மா நார்மல் சமோசா ஃப்ரை பண்ணுற பாக்கி இல்லாமக்கி கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்கிட்ட நல்ல கிறிஸ்பியான சமோசா நல்ல டேஸ்டியாகவும் நல்ல ஈஸியாகவும் ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக வரும், நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.